கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் என்று ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது எப்பொழுது விட்டுவிட்டார்கள் என்றால், தங்களை உயர்த்தின அல்லது தங்களை மேன்மைப்படுத்தின தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவ நன்மைகளினாலே நிரப்பப்பட்டு ஒன்றுமில்லாமையிலிருந்து ராஜரீக அந்த மேன்மையான ஸ்தானத்தை அடைந்த பின்பு உயர்த்தின மேன்மைப்படுத்தின வாழ வைத்த அனுகூலம் பண்ணின பல விதங்களிலும் அடைக்கலமும் அனுகூலமாயிருந்த தேவனை விட்டுவிட்டு மனிதனை தங்களுக்கு வசமாக்கி கொண்டு தேவனை அவமதிப்பதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த வசனம் முழுவதும் வாசிக்கும் பொழுது, ரெகோபெயாம் தன்னை திடப்படுத்தின பின்பு தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு தேவனுடைய பிரமாணத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கண்கூடாகவே பார்க்கிறோம். கர்த்தர் ஏழையான அல்லது தாழ்மையான ஒன்றுமில்லாத நிலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரை அவர்களுடைய ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், அர்ப்பணிப்புகள் இவைகள் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கொடுத்து ஒன்றுமில்லாமையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த உயர்வினான நிலைக்கு கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டுவிட்டு தங்களுடைய மனம் போன போக்கிலே அல்லது தங்கள் விருப்பமான பாதைகளிலே நடந்து தேவனை அவமதிக்கிற சூழ்நிலைகளை கண்கூடாய் பார்க்கிறோம். நான் உழைத்து சம்பாதித்திருக்கிறேன், நான் உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறேன், பிரயாசப்பட்டு முன்னுக்கு வந்து என்றெல்லாம் தங்களுடைய சுய பிரமாணத்தை பாடி தேவன் இந்த தாழ்விடத்திலிருந்து உயர்த்தினார் என்று சொல்லி எண்ணி அவரை துதிக்கவோ அவரை மகிமைப்படுத்தவோ மனமில்லாதபடி தங்களுக்கு கேடுண்டாகத்தக்கதாக தங்களுடைய அந்த தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ரெகோபெயாமுடைய நாட்கள் நடந்தது போலவே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் பலப்படுகிறது வரைக்கும் தான் இயேசு தேவ சமூகம் என்று தங்களை பலப்படுத்தி கொண்ட பின்பு வீடுகளிலே சும்மா இருந்தால் கூட ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே வருவதற்கு மனமற்றவர்களாய் இருக்கிற கூட்டங்கள், தேவனை விட்டுவிட்ட ஜனங்கள் இன்றைக்கு இது புத்தியுள்ள வாழ்க்கை, எந்த நன்மைக்கும் குறைவில்லாத வாழ்க்கையினை நினைத்து கொண்டு சிலர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல பிரியமானவர்களே, எப்போ வேண்டுமானாலும் உயர்த்தின கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த உயர்வை தடுக்க முடியும், அந்த உயர்வை குறைத்து கொள்ள முடியும். ஆனால் நாம் தெய்வ பயத்தோடு தேவ பிரமாணங்களை கற்றுக்கொண்டு எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்தாலும் நம்மை பலப்படுத்தி கொண்டாலும் பிரமாணங்களை விட்டு விலகாதபடி அவரிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. நல்ல வார்த்தைகளை தந்தீங்கப்பா. தேவனே, நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்ளுகிறது வரைக்கும் தான் கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகம் என்று இருக்காதபடி தகப்பனே பலப்படுத்தி கொண்ட பின்பும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்த பின்பும் நம்முடைய பிரமாணத்தை காத்து நடக்க கிருபைகளை தந்து நடத்தப்பா. முட்டாள்தனமான காரியங்களை என் வாழ்விலே நாங்கள் எடுத்து ஆண்டவரே தேவன கோபத்திற்கு ஆளாகாதபடி காத்து நடத்தும். அப்படியே கிருபையினாலே பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.